வெல்கம் டு எஸ்எஸ் அக்வாடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னைக்கான வீடியோவில் ஆர்ஓவோட வயரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இது யூவி அட்டாச் ஆகிருக்க கென்ட் டைப் மாடல். ஃபர்ஸ்ட் எந்த லைன் தரணும்னு பார்த்தீங்கன்னா, அடாப்டர்லேருந்து வர பாசிட்டிவ் கேபிளை ஃப்ளோட்டோட ஒரு கேபிளில் ஜாயின் பண்ணணும். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் ஃபுல்லாகும்போது கரண்ட் சப்ளை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துட்டிங்கன்னா டேங்க் ஃபுல்லாகும்போது கரண்ட் சப்ளை கட் ஆஃப் ஆகிடும். அடாப்டர்லேருந்து வர லைனு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். சில அடாப்டரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்காகவே கொடுத்துருவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கிறது பாசிட்டிவ். இப்போ இந்த ஜாயிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த பிறகு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டோட இன்னொரு கேபிளை பம்போட பாசிட்டிவ் ரெட் கேபிளில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து எந்த கேபிளில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்வியோட இன்னொரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ரெட் கேபிள், அதை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பாசிட்டிவ் கேபிள்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்இடி, இது டிசி எல்இடி ஸ்ட்ரிப். இதுலேருந்து ஒரு கேபிளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் கேபிளில் ஜாயின் பண்ணிடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா இருக்கிற பாசிட்டிவ் லைன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து வர நெகட்டிவ் கேபிள் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்லேருந்து இருக்கிற எல்லா நெகட்டிவ் கேபிள்ஸ்லையும் ஜாயின் பண்ணிடணும். பம்ப்லேருந்து வர நெகட்டிவ் கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்விலேருந்து வர ஒயிட் கலர் நெகட்டிவ் கேபிள், அப்புறம் அடாப்டர்லேருந்து வர நெகட்டிவ் கேபிள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் விளக்கிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு யூவி லைட் எரியுது, மெஷின் ரன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த கேபிள்ஸை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆர்ஓ கண்டென்ட்ஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆர்ஓ மிஷினில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.